இப்படிப்பட்ட ஒரு கலையை ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்ததை போல சொல்வது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. இது இந்த கலை தமிழகத்திலிருந்து பிறந்திருக்கிறது. ஆக அதை மாறுபட்டு அதை மேம்படுத்தி இருக்கலாம் மற்ற நாட்டை சார்ந்தவர்கள். ஆக அதை பாலமுருகன் என்ற தம்பி இந்த கலையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் 10 கோடி பேர் இந்த கலையை கற்று வருகிறார்கள். நான் எப்பொழுதுமே வைக்கும் கோரிக்கை, பள்ளிகளில் இந்த தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த தற்காப்பு கலையை அவர்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர்கள் இன்னும் மிகவும் துணிச்சலாக வெளி இடங்களில் பயணிப்பதை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பது எனது கருத்து. ஆக இந்த தற்காப்பு கலை அனைத்து பள்ளிகளையும், புதுவையில பாத்தீங்கன்னா சிலம்பம் ஏறக்குறைய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதனால் நீங்கள் எல்லோருமே தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து.